அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ஜெய்சங்கர் பேசுகிறேன். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு பாடி வச்சுருக்காங்க. ஒரு மனிதனுக்கு மனைவி அமைவது கடவுள் கொடுத்த வரம். சரிங்களா? அதான் அதனுடைய அர்த்தம். ஆமாம், ஜோடி நல்ல ஜோடி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜோடி நல்ல ஜோடி. உங்களுக்கு அமைந்த வாழ்க்கை துணை வரமா சாபமா? உங்கள் ஜாதகத்தை கையில் எடுத்துக்கோங்க. அதில் 7ஆம் இடம் என்னன்னு பாருங்கள். லக்கணத்திலிருந்து 7ஆம் இடம் என்னங்க, அந்த இடத்திற்கு அது என்ன ராசியோ அதுக்குரிய அதிபதி, அந்த இடத்திற்குரிய அதிபதி இருப்பார். அந்த 7ஆம் இடத்து அதிபதி லக்கணத்தில் நின்றால் உங்களுக்கு அமைந்த வாழ்க்கை துணை ஜாதகருக்கு கட்டுப்பட்டவராகவே இருப்பார். அந்த ஜாதகர் என்ன சொன்னாலும் சரிங்க அப்படின்னு அவருடைய பேச்சை தட்டாத ஒரு வாழ்க்கை துணையாக இருப்பார். சரி, அந்த 7ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்தில் இருந்தால், லக்கணத்திலிருந்து அடுத்த இடத்துல இருந்தால் என்னன்னா, உங்களுக்கு அமைந்த அந்த வாழ்க்கை துணை மூலமாக வருமானம் வரும். அவங்க மூலமாக வரக்கூடிய வருமானத்தில் தான் குடும்பமே நடக்கும். உங்களுக்கு வருமானம் அதிகமாக வந்தாலும் சரி அல்லது சுமாராக வந்தாலும் சரி, உங்களுக்கு அமைந்த வாழ்க்கை துணை மூலமாக வரக்கூடிய வருமானம் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானது போதுமான அளவாக இருக்கும். சரி, அந்த 7ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்தில் நின்றால், யோகரையா நீ எவ்வளவு தான் உங்களுக்கு மன கஷ்டம் வந்தாலும் உங்களுக்கு அமைந்த அந்த வாழ்க்கை துணை உங்களுக்கு மிக உறுதுணையாக உங்களுக்கு தைரியம் கொடுப்பவராக இருப்பார். உங்களது வெற்றிக்கு அவர் நிச்சயமாக பின்னால் இருந்து செயல்படுவார். சரி, 7ஆம் இடத்து அதிபதி இப்போ 4ஆம் இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு அமையக்கூடிய வீடு, வாகனம், பிளாட்டுகள் மற்றும் அசையும் அசையா சொத்துக்கள் உங்களுக்கு அமையக்கூடிய அந்த வாழ்க்கை துணையின் பேரில் இருக்கும். சரிங்களா? அது சிறப்பாகவும் இருக்கும். சரி, 7ஆம் இடத்து அதிபதி 5ல் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இது தொன்று தொட்டு தொடரும் மண்ணும் பாரம்பரியம் மாதிரி உங்களுக்கு பூர்வீக ஜென்ம பந்தம் இந்த பிறவிலையும் உங்களுக்கு அவங்களே தான் வாழ்க்கை துணையாக வந்திருக்காங்க. ஆனால் எப்படி இந்த ஜென்மத்தில் அவங்க வர்றாங்க அப்படின்னா, லவ் மேரேஜ். உங்களை காதல் பண்ணி அவங்க பெற்றோர் சம்மதத்தோட திருமணம் முடிச்சுவாங்க. இந்த ஜென்மத்திலே உங்கள் இந்த பந்தம் தொடரும். சரி, அப்படி பூர்வ ஜென்ம பந்தம் இல்லை அப்படின்னா அவங்க இந்த ஜென்மத்தில் சொந்தக்காரங்களில் திருமணம் பண்ணுறாங்க. சொந்தத்திலேயே திருமணம் அமையும். 7ஆம் அதிபதி 5ல் இருந்தாங்க. 7ஆம் அதிபதி 6ல் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு அமைஞ்ச வாழ்க்கை துணையே உங்களுக்கு எதிரியாக மாறிடுவாங்க. பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையை உண்டாக்கி உங்களை நிம்மதி இல்லாமல் பண்ணிடுவாங்க. போக அவமானம், அவங்க மூலமாக அவமானம் ஏற்படும். அல்லது கடன், அவங்க ஆடம்பர செலவுகளோ ஏதோ பண்ணி உங்களுக்கு ஏகப்பட்ட கடனை எடுத்து வச்சுருவாங்க. ஸோ இது ஒரு சாபம். சரிங்களா? சரி, 7ஆம் இடத்து அதிபதியே 7ஆம் இடத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 7ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துல இருக்காங்க. அப்போ இப்போ உங்களுக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் முதல்ல உங்கள் வாழ்க்கை துணையை நண்பர்களாக பழகிருப்பீங்க. அதுக்கப்புறம் காதலித்து திருமணம் பண்ணியிருப்பீங்க. அப்போ நண்பர்களாக பழகி திருமணம் முடிச்சுவாங்க. இது 7ஆம் இடத்து அதிபதி 7லே இருந்தாங்க. இப்போ 7ஆம் இடத்து அதிபதி 8ல் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். 8ல் இருந்தாங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக அடிதடி, பிரச்சனைகள், போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் வம்பு வழக்கு எல்லாம் வந்துடும். கோர்ட்டில் விவாகரத்து வழக்கு வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்குது 8ஆம் இடத்தில் இருந்தால். இது ஒரு சைடு. இன்னொரு சைடு என்னென்னா, உங்கள் வாழ்க்கை துணைக்கு அவங்க மூலமாக உயிர் சொத்துக்கள், திடீர் யோகம், அதிர்ஷ்டம் இதுவும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இப்போ 7ஆம் இடத்து அதிபதி 9ல் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு அமைந்த வாழ்க்கை துணை மிக 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 யோகம் மிக்கவங்க, அதிர்ஷ்டம் மிக்கவங்க. உங்களுக்கு அவங்க அமைஞ்சது யோகம்.
மிகப்பெரிய பாக்கியம்னு நீங்கள் நினச்சிக்கலாம். ஏன்னா இந்த உலகத்தில் உள்ள எல்லா பாக்கியங்களையும் நீங்கள் அவங்க மூலமாக அனுபவிப்பீங்க. சரி, 7ஆம் இடத்ததிபதி 10ல் இருக்கார். 10ல் இருந்தால் உங்களுக்கு அமைந்த வாழ்க்கை துணை மூலமாக வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். தொழில் மூலமாக பிஸ்னஸ் நீங்கள் அவங்க பேரில் வச்சிங்கன்னா மிக சிறப்பாக ஓடும். அதே போல் உங்களுக்கு உங்கள் மாமியார் வீட்டில் இருந்து சீதனங்கள், வரதட்சணை போக வந்து உங்களுக்கு நகைகள், சொத்துக்கள் இதெல்லாம் அவங்க மூலமாக உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் சம்பாதிக்கிறீங்களோ இல்லையோ. இப்போ ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு சரியான ஜாதகருக்கு சரியான வருமானமே இருக்காது, அல்லது இவர் வர்ற வருமானத்தை அப்புறம் இவர் சூதாடியோ இல்லை குடிச்சோ கெடுத்துக்கிட்டு இருப்பார். ஆனால் அவங்க மாமியார் வீட்டில் இருந்து அவங்க வீட்டுக்கு தேவையான அத்தனை வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு யோகத்தில் இருக்காங்க. அந்த மாதிரி அமையும். 7ஆம் வீட்டு அதிபதி 10ல் இருந்தார். சரி, 7ஆம் வீட்டு அதிபதி 11ல் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னன்னா உங்களுக்கு அமைந்த அந்த வாழ்க்கை துணையின் அவங்க பேரில் நிறைய சொத்துக்கள், அதாவது ஏகப்பட்ட கட்டிடங்கள், காம்ப்ளெக்ஸு, வாடகை வருமானம், வட்டி வருமானம், முதலீடுகள் மூலமாக பண்ண வட்டி வருமானம் இதெல்லாம் கிடைக்கும். சரிங்களா? என்ன ஒன்று, ஜாதகருடைய மூத்த சகோதரர் ஒன்று உயிரோடு இருக்க மாட்டார், அல்லது உடல் நோய்வாய்ப்பட்டு படுத்தபடிக்க கிடக்கும். இது ஒன்று நடக்கும். சரி, இப்போ 7ஆம் வீட்டு அதிபதி 12ல் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னென்னா இவங்க அனுபவிராஜ் அனுபவி மாதிரி புருஷன் முன்னாட்டியும் எங்கேயாவது பார்த்தீங்க எப்போ பார்த்தாலும் வெளிநாடு அல்லது வெளி மாநிலம் சுற்றுலா பிரதேசங்களுக்கு இன்ப சுற்றுலா போய்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அதே போல் பிள்ளைகளுக்கு குடும்பத்தில் சுப செலவுகள் நிறைய பண்ணுவாங்க. நல்லது கெட்டதுக்கு என்ன, காது குத்து, மொட்டை போடுறது, அதே மாதிரி வீடு கட்டுறது, வாசல் கட்டுறது, திருமணம், இந்த மாதிரி சுப செலவுகள் நிறைய பண்ணுவாங்க. 7ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் வீட்டில் இருந்தால். சரிங்களா? இப்போ நான் சொன்ன இந்த தகவல்கள் எல்லாமே சுப கிரகங்கள் நின்றால், சுப திசைகள் தசாபுத்திகள் நடந்தால், இது அப்பப்போ கொஞ்சம் விதிவிலக்கின் மூலமாக வேறு பாவக்கிரகங்கள் நின்றாலோ அல்லது சுப கிரகங்களே வக்ரமாகி நின்றாலோ, இப்போ நான் சொன்னதுக்கு அப்படியே ரிவர்ஸாக நடக்கும். ஏன்னா இல்லைன்னா பாசிட்டிவாக இருக்கும். சரிங்களா? இதே இது அந்த 6, 8 கெட்ட கிரகங்கள் 7ஆம் வீட்டு அதிபதியாக இருந்து அது வந்து 6, 8ல் நிற்கிதுன்னா உங்களுக்கு நல்லது. நன்றி, வணக்கம்.